தொண்டை நாடு மேற்பாடி சிற்றூர் நம்பி நங்கை மோகினி வள்ளி கையிலே பேசுவது தமிழ் வணங்குவது புரட்டுவது பறவை எதற்காக திரையை கொய்யாமல் இருப்பதற்காக கரந்தனை செந்தனை கரந்தனை யாருக்கு செந்தனை கரந்தனை எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு தவத்திற்கு ஒருவர் தமிழ் இருவர் குணத்திற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு எட்டு ஒன்பது 10 பறந்து விடும் ஆபத்து குதவா பிள்ளை அருமசிக்குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் வெண்ணீர் கோபத்தை அடக்க ஒருவழி கொண்டா தாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை 7 உலகில் இருந்தாலும் வரைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போய் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் செய் அல்லது சத்துமடி ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் செஞ்சிரணும் நீங்க காலம் நமக்காக காத்திருக்காரு காலத்திற்காக நாம் காத்திருக்கலாம் நேற்று என்பது முடிந்த நாள் இன்று என்பது நடந்த நாள் நாளை என்பதுதான் வரப்போற நாள் அதனால் அன்னன்னைக்கு எதை செய்யணுமோ அதை இறைவனோட கருணையால செஞ்சிரணும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் ஐயும் குடையும் பிறவி குணம் பிறவி குணம் பிறவி யார் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னா 5 விளையாடுறது 50 விளையாது 5 நாள்ல விளையாடுறீங்க அதுக்கப்புறம் நாள் விளையாடு எப்படிதான் உரம் போட்டாலும் எப்படிதான் நீர் பாய்ச்சினாலும் நல்லா விளையாது அது முன்னேற வளர்ந்து வருமான கட்டாயம் வளர்ந்து வராது பக்குவம் தவறிட்டா எப்படி வெள்ளம் எடுக்க முடியும் என்னமா போட்டுருக்க பட்ட போட்டுருக்கேன் திருநீரிட்டார் யார் கேட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் அதாவது ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாலாம் ஆமா நீர் இல்லாத நெற்றி பாலாம் ஆமா ஆறு இல்லாத ஊரு அழகு இல்லாம போயிருவான் உண்மைதான் அது மாதிரி நீர் இல்லாத நெற்றி பாலா போயிருங்கிறார் அப்படினா திரும்ப தெரியுதா இருக்கட்டும் இல்ல நீர் இல்லாத நெற்றி பால்னு சொல்றது நியாயம் என்ன எல்லாரும் எப்போ கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது திருநீர் பூசி பழக்கிட்டோம்னா அந்த பழக்கத்துக்கு வந்துடும் இப்ப சின்ன பிள்ளைங்க தானே பூசி பழக்கணும்னா சாமியார் ஆகிட்டோம்னு பேச வர்றாங்க என்ன சொல்றீங்க அப்படி இல்ல மந்திரமாவது நீர் வானபெருமை சுசரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தோடு வருவது நீர் செந்துவர் வாயு வைப்பங்கள் திருவாயின் திருநீரே அப்படினார் திருநீரிட்டா யார் கேட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்ததில்ல அப்ப அவர் குடி சார்ந்த மன்னனும் கடைசியில் பிடிசாமல் ஆவான் என்பதற்காகவே திருநீரை சிவபுரான் கொடுத்தார் தோளுடைய செவியும் விடையறியும் தூமன் மதி சூடி காடுடைய சுடரை பிடி பூசி அப்படின்னு பாருங்க காடல் ஆமா காடுடைய சுடரை பிடி பூசி அப்படின்னாரு ஞான சம்பந்த பெருமாள் சொல்லுங்க என்ன நாடு என்ன நாடு கேட்க வந்தீங்க நாடு என்ன யதார்த்தமா கேட்டா அது வேற என்ன அப்படின்னா ஏதோ கணக்கு இருக்குது நாடு தொண்டை நாடு கேள்வி சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு கேள்வி எப்பொழுது எப்படி இருக்கணும்னா எதிராளி பதில் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது எதிராளியே பதில் சொல்ல விடாத அளவுக்கு இருக்கணும் அப்படி இல்ல சுவாமி நமக்கு என்ன தெரியுதுங்கிறத விட வந்த இடத்துல 4 பேருக்கு நம்ம என்ன தெரிய வச்சாங்கிறத விஷயம் உண்மைதான் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு ஆமா ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலமுடைத்து சோழ நாடு சோறுடைத்து தங்களுடைய நாடு சான்றோர் உடைத்து ஏன் மற்ற நாட்டிலே சான்றோர் கவிஞர்களும் புலவர்களும் அறிவாளிகளும் இருந்ததாக சான்று உண்டு ஏன் மற்ற நாட்டிலே தான் சான்றோர் எங்க நாட்டில் இருப்பது உண்டுன்றது மட்டும் என்னோட வாதம் மற்ற நாட்டிலே சான்றோர் இல்லைன்னு கேக்குறேன் வேற நாட்டுல இல்லைங்கிற வாதத்துக்கு வரவே இல்லை எங்க நாட்டுல இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன் சங்கை கீர்கிறவருக்கு நற்கீரவோ என்பாரு அப்படின்னு சிவபெருமான் பார்த்து கேட்கிறார் நக்கீரர் பார்த்தாரு இவரு நெற்றிக்கண்ணையை திறந்து காட்டுகிறார் நக்கீரர்கிட்ட நெற்றிக்கண்ணை திறந்து காட்டும் பொழுது நக்கீரர் சொன்னாரு நீயே முக்கன் முதல்வனாகவும் ஆகு நீ கடவுளாவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லடா சரி சங்கர் பெருங்குளம் சங்கர் அங்கே அறிந்துண்டு வாழ்வேன் அரணே உம்போது இறந்துண்டு வாழ மாட்டேன் நீ என்ன பொண்ணு மாதிரி பிச்சை எடுத்தாடா சாப்பிடுறேன் நானு உழைச்சு சாப்பிடுறேன் சிவனையே பிச்சைக்கார பையன் பார்த்து கேட்டாரு நக்கீர் ஏன் சாதாரண மனுஷன் கேட்க முடியாது தான் கற்ற தமிழின் மீது தமிழ் சங்க தலைமை புலவர் நக்கீர் தமிழுக்கு இறைவனும் தலை வணங்குவான்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அப்ப ஏற்பட்ட அறிவில் சிறந்த சான்றோர் இருந்தது பாண்டிய நாடு ஆமா அந்த பாண்டிய நாட்டு சான்றோருடைய திரும்ப சொல்லல இல்லையே ஏன் சொல்லல போன நாட்டை சொல்லியிருக்காங்க எங்க நாட்டை தான் சொல்லியிருக்காங்க மன்னவனும் நீயோ வளநாடு முழுதும் உன்னை எழுந்தோ தமிழை போதினி என்னை ஏற்றுக்கொள்ளாத வேண்டும் உண்டோ உண்டோ குரங்கு ஏற்காத கொம்புன்னு பாடுறாரு கம்பர் குரங்கு ஏற்காத கொம்பு இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழனை பார்த்து கேட்கிறார் கம்பர் ஒரு மன்னன் போய் நீ எல்லாம் ஒரு மன்னனான்னு கேட்க முடியுமா எப்படி கேட்க முடியும் கம்பர் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் சொல்லியிருக்காங்கல்ல நீ மட்டும்தான் மன்னனா கேட்க முடியுமா முடியாதே மன்னவனும் நீயோ வளநாட்டு முனதோ நீ மட்டும்தான் மன்னனா உனக்கு இருக்கிறது மட்டும்தான் நாடா நாடா என்ன ஏற்றுக்கொள்ள அரசன் ஒருத்தர் இருக்கான் கட்டாயம் ஏத்துக்குவான்னு குலோத்துங்க சோழனை பார்த்து கம்பர் பேசினாரு ஏன் அவர் தமிழுக்கு அவரும் தலை வணங்கினார் அதுக்காக கேட்டார் புலவர்கள் கேட்க முடியும் விஷயமா இருந்தாலும் எடுக்க எடுக்க குறைஞ்சிரும் ஆனா கல்வி செல்வம் மட்டும் எடுக்க எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்குமா அதனால வேற யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் சரி தலை தனியா போயிருக்கும் அதான் உண்மை வெட்டியிருப்பாங்க ஏன் கம்பரை விட்டாங்க ஏன்னா விருத்தவனை முன்பாகக்கூடிய கம்பன் கல்வியில் சிறந்தவன் கம்பன்கிற பெருமை அப்பேற்பட்ட கம்பனுக்கு மட்டும்தான் அப்பேற்பட்ட உரிமையை கொடுத்திருந்தார் ஏன் அவன் கல்வியின் மீது இவர் கொண்டிருந்த பற்று அறிவில் சிறந்த சான்றோர் அவர் பிறந்தது சோழ நாடு அந்த சோழ நாட்டு சோழ சான்றோர்
அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு யார் சொல்ல தெரியுமா? இளங்கோவடிகள் சொன்னாங்க. குடிமக்கள் காப்பியம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் சொல்லி இந்த 3 நாடுகளையும் ஒன்றிணைத்து குடிமக்கள் காப்பியம் என்ற சிறப்பதிகாரம் நூலை கொடுத்தார். அறிவில் சிறந்த சான்றோர் இளங்கோவடிகள் பிறந்தது சேர நாடு. அந்த சேர நாட்டு சான்றோர் சொல்லலாமா? போய் நீ இருக்கிற நாட்டை போய் சான்றோர் சொல்லிருக்காங்க. அதை வைக்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாட்டுல இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, அந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கவே நினைக்கிறோம். சான்றோர் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இப்பவும் நீ இருக்கும்போது சொல்றாங்க நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே இறைவனிடம் வாதாடியவர் நக்கீரர். ஆமா, சான்றோருடைய இல்ல மக்கள் இருங்க சுவாமி. குடிமக்கள் காப்பீடுன்னு சொல்லி இளங்கோவடிகள் கொடுத்தாரு. அவர் இருந்த நாட்டை சான்றோர்களுடைய சொல்றாரு. கம்பர் இருந்த அந்த மன்னரையே பார்த்து கேட்டாரு. அவர் இருந்த நாட்டையும் சான்றோர் உடைத்துன்னு சொல்லல. எங்க நாட்டுல உள்ள புலமையான புலவர்கள் அப்படி இருந்திருக்காங்க. யாரு இருந்தாங்க? அதனால ஏன் சுவாமி புலமையான புலவர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? இருங்க, நான் இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொருத்தர குறிப்பிட்டு சொல்றேன். நீங்க சொல்லிருக்கீங்க. அது மாதிரி நீ எங்க நாட்டுல யாரு இருந்தா சான்றோர் உடைத்துன்னு பேர் வைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட அறிவாளி ஒருத்தர் இருந்தாரு பண்ணி காட்டுறேன். நான் சொல்றேன், சொல்லத்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கே அவ்வளவு அவசரம். இங்க அழகானா சாமி போறீங்க, இங்கிட்டு போங்க. இங்கிட்டு என்னமோ அணை கட்டப்பட்ட மாதிரி இங்கிட்டு போனீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டு போனா காத்தோட்டம் அனுப்பேன் சாமி. அதுதான் எனக்கு கொத்தம். நீங்க இங்க போங்க. நான் இங்கேதான் முதல்ல அப்பெல்லாம் திருப்ப முடியாது. நீங்க அங்கிட்டு போங்க. நீங்க அங்கே போங்க. இதெல்லாம் வீணா வம்பா இல்லையாப்பா ஆதிசு? நான் முதல்ல நிக்கிறேன் இல்லையா? அங்கிட்டு போக சொல்லு, அங்கிட்டு போக சொல்லுங்கன்னா என்ன பார்த்தாது? நீங்க நியாயத்தை சொல்லுங்க. அங்க என்ன பேசுறோம், அங்கிருந்து பேச முடியாதுப்பா. அரே அப்பா, அது அங்கே சொல்லணும், அங்கே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பொதுவுல தனிப்பட்டு சொல்ல மாட்டார். இப்ப எல்லாருமே நூல்கள் எழுதியிருக்காங்க, புராணங்கள் எழுதியிருக்காங்க, பெருமைகள் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல மலையை விட பெருசு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? பெருசு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். கடலை விட பெரியது இருக்குதா? இருக்குனாரே. அவர் எங்க நாட்டுல பிறந்தவர். இளைஞரும் தெரியாத அடங்கிய அந்த ஒற்றம் மலையனுமான பிறந்தார். அவர் பெரிய மனுஷன். அவர் எங்க நாட்டுல இருந்தாரு. அவர் கொடுத்த நூல் மட்டும் இந்த உலகத்துல அனைத்து மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. எப்ப பார்த்தா அப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க நீங்க. சொல்லுவேன் பேசாம இருங்க. அப்ப அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் முப்பாலையும் கொடுத்தவர் எங்க நாட்டுல பிறந்தவர். சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இன்னார்தான்றது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். புரியாம யாரும் இந்த உலகத்துல வாழ்றது கிடையாது. அப்ப ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு நூல் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நூல் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நூல் இருக்கு. உங்களை நான் கேட்கவே இல்லை. என்கிட்ட நீங்க கேட்கறீங்க, நான் சொல்லுவேன். நீங்களா ஏன் முந்திக்கிறீங்க? சாமி நீங்க சொல்லுங்கன்னா நீங்க சொல்லுங்க. இருக்குன்னு கேட்கவே இல்லை. இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? இது இருக்குன்றேன். நீங்க என்னங்க விருந்துக்கே கூப்பிடல ஏன் பீத்தல் சொல்லி விடுங்கத்தா? நீங்க என்ன சத்தம் கொடுக்குறீங்க? பண்ணீங்க கேட்டதுறீங்க, கொடுக்குறீங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணு இருக்குன்னா ஒண்ணு இருக்குங்கிறத சொல்றேன். அவர்கள் இருக்கிறது திருக்குறான், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த பைபிள். அதுபோல இந்து சமயத்தை இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பகவத்கீதை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு புனித நூல் இருக்கு. ஒவ்வொரு புனித நூல் இருக்கு. இப்ப இஸ்லாமியர்களுக்கு உள்ள நூலை கிறிஸ்தவர்கள் ஏத்துக்குவாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு உள்ள நூலை இந்துக்கள் ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்களே. எங்க நாட்டுல பிறந்தவர், எங்க நாட்டுல வாழ்ந்தவர், அவரை போல புலவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர். உலக பொதுமுறை நூல் திருக்குறளை கொடுத்த அந்த வள்ளுவ பெருந்தகை எங்க நாட்டுல பிறந்தவர். சேக்கிழார் பெருமான் எங்க நாட்டுல பிறந்தவர். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை எடுத்துரைத்தவர். 50 பேர் இங்க இருக்காங்க. இதை விட பெருமை உலகுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு உலகுக்கே தந்தவர் அவர்தாங்க. அப்படிங்கிற பெருமை உலக பொதுமறையின் தான் திருக்குறளுக்கு பேரு. மறைனா வேதம். வேதம் என்பது ஒரு சில குறிப்பிட்ட மதத்திற்கு இல்லாமல் உலக பொதுமறை, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூல் அப்படிங்கிற மாதிரி உலக பொதுமறைன்னு பெயர் பெற்ற திருக்குறளை கொடுத்த வள்ளுவன் பிறந்தது தங்களுடைய. அதனால அந்த நாடு சான்றோருடைய பேரு. அவர் பிறந்த நாட்டுல அப்படி நாங்க பிறந்திருக்கிறோம். நீ பிறந்திருக்கவர். ஆமா சுவாமி, எவ்வளவு பெருமை. ஆமா ரொம்ப பெருமை. ரொம்ப வருத்தப்படாதீங்க. நல்ல உள்ள வாத்தியார் உள்ள மக்கள்ங்கிற மாதிரி அப்படி சொல்லாதீங்க சுவாமி. அப்படி இருந்து கூடாது. எங்க இடத்துல அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. காவலுக்கு வந்திருக்கேன். காவல் யாருக்குமா? காவல் முருகப்பெருமானுக்காக. கூத்து மிஞ்சிய மறந்துட்டு சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. கையில இருக்கல வேல். ஆமா, சிக்கனடை வேல் வாங்கி செந்தூரை சங்காரம் செய்யறாங்க.
சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சம்ஹாரம் பண்ணாரு. யாரு சம்ஹாரம் பண்ணாரு? சூரபதுமனை. ஆமா, சூரபதுமனுடைய சகாக்களையும் அவரை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக விராரம் செய்தவர் தான் முருகன். ஆமா, அதனாலதான் எல்லாரும் போய் கேட்டுக்கிட்டாங்க. அப்பா சூரபதுமனுடைய அட்டுழியம் தாங்க முடியல, தேவர்கள் எல்லாம் பிடிச்சு சிறை வச்சுட்டாரு, எங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வாங்கன்னு கேட்டதுனாலதான் சிவபெருமான் நான் வர முடியாது, எனக்கு பதிலாக எண்ணிலிருந்து ஒருவன் வருவான்னு முருகப்பெருமனை வரவழைச்சாரு. சரி, முருகன் கை வேடு சூரபதுமனை தான் அழிச்சது. சூரபதுமனுடைய ஆணவத்தை மாமரமாக மாறி நின்றவனை ஒரு செவற்குடியாக மற்றொன்றை மயிலாகவும் மாற்றியது. அதுக்கு முன்னாடியே வேல் போனது. அதுக்கு முன்னாடி வேல் போச்சு, மலைக்கு மோட்சம் கொடுத்தது, தாரகாசுரனை கொன்றது, மலையை அழித்தது. இது அது வேற, சும்மா அழிக்கல. அது ஏற்கனவே மலையாவா இருந்துச்சு. அது யார் கொடுத்த வேலு? இல்லங்க, திருவஞ்ச மலை அது ஏற்கனவே மலையாவா இருந்துச்சு. அது யார் கொடுத்த வேலு? அம்மா கொடுத்ததான். அம்மா கொடுத்த வேலை வச்சு சூரபதுமனுடைய ஒரு சகாக்களையும் அழிப்பதற்காக பயன்படுத்த. அப்பா வேல் கொடுத்தாரு, அந்த வேலை கொடுத்து முருகன் என்ன பண்ணாரு? அப்பா வேல் கொடுத்த பொழுது காப்பாத்தினாரு. யார காப்பாத்தினாரு? மக்கள் எல்லாரையும். எங்க? மதுரை பதில. மதுரையில திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்ணாரு. ஆமா, மதுரையில எப்படி? சரி, மதுரையில கடல் உண்டோ? மதுரையில கடல் இருக்கோ? நீ என்ன முழிச்சிருக்கியா? இல்ல, முழிச்சுதான் இருக்கேன். எது முக்கூடா? மதுரையில நிறைய பேர் இருக்குங்க. இந்த அம்மா ஏதாவது பேசுங்கிறக்கா சம்மந்தப்படாம இருக்க கூடாது. நான் மதுரையில கடல் இருக்கா? அதத்தான் நான் கேட்கிறேன். பாண்டிய நாட்டுல கடல் இருக்கான்னு கேட்டா கூட நியாயம். மதுரையில கடல் இருக்கு. மதுரையில கடல் தூக்கி கொண்டு வச்சுட்டு நான் கேட்கிறேன், பாண்டிய நாடு தான் சொல்லணும். பாண்டிய நாடு தான் சொல்லணும். சரி, அன்றைய பாண்டிய நாடு, இன்றைய இல்ல என்னைக்குமே பாண்டிய நாடு. அப்ப இனிமே நீங்க வாய் திறந்து கூட மதுரை சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அப்படி இல்ல. பாண்டிய நாட்டுல நான் என்ன சொல்றேன்னா, தொண்டி பாண்டிய நாடு சேரும். தொண்டியில கடல் இருக்கு. நீங்க அப்படி சொல்றேன். நீங்க பிரிச்சு தூத்துக்குடி பாண்டிய நாடு சேர்ந்தது. அங்கதான் முஸ்லீம் விளைவிக்கிறாங்க, புத்தகம் இருந்து அடிக்கிறாங்க. ஆமா, அப்ப இதெல்லாம் பாண்டிய நாடு தான். அங்கெல்லாம் கடல் இருக்குன்னு சொல்றாங்க, மதுரைக்குள்ள கடல் இருக்கு. சரி விடுங்க, அந்த விஷயம் அப்படியே இருந்திருக்கும். நான் கேட்கிறேன், நீ இப்படி கேப்ப, வீட்டுக்கு மனசு வந்து புறம்படி மதுரைக்குள்ள கடல் இருக்கான்னு கேப்ப, நான் இல்லன்னு சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு தெரியல, சவலார் பேசுறேன்னு பேசுவேன். எனக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளைங்க நேருக்கு நேரம் பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும். மதுரையில கடல் இல்ல. இது ஏன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் வந்துச்சு. இது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமா? பொம்பளை பிள்ளை எப்போதுமே முன்னோட்டு புண்ண பேசுங்கன்னு. நீங்கள் ஒரு நேரம் பொம்பளையா இருந்ததுனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பேசுனதே நம்ம கொஞ்ச நேரம் மாறி இருந்தேன் பொம்பளை. அதுதான், இருந்தாலும் தோசை விடாதுல சுவாமி. எங்க தோசை விடு? நான் பார்த்த ஒரே ஒருத்தர் தான் ஆம்பளை. பொம்பளையா மாறி ஒரு பொம்பளை கூட நான் பாக்கல. பொம்பளையா பண்ணா ஆம்பளை தாங்க பார்க்க முடியும். ஒரு ஆம்பளை தான் பார்த்தேன். அதத்தாங்க சொல்றேன். நீங்க அப்புறம் என் தோழி பேர் கூப்பிட்டு பதில் சொல்லவா? அது 4-5 வரை சொன்னோம். இப்ப சொன்ன விஷயத்தை நான் மாறி போயிட்டு இருக்கிறேன். அப்ப கடலுக்கு மனுஷன் வந்து பிரம்படி பட்டார்ல, எதுக்காக மனுஷன் வந்துட்டு பிரம்படி படணும்? வந்திங்கிற கிழமைக்காக, அவருடைய பக்திக்காக, அதுக்காகத்தான். எப்படி சாமி இன்னைக்கு வேற மாதிரியே இருக்கீங்க? இல்ல, பொம்பளை பிள்ளைகளை பத்தி பேசணும்னு காத்துக்கிட்ட அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அது 64 திருவிளையாடல்களை மதுரை மதியிலே சிவபெருமான் நடத்துறாரு. சரி, சிவபெருமான் நடத்துறாரு. என்ன விஷயம்னா, மாணிக்க வாசகரை குதிரை வாங்குறதுக்காக அனுப்பினாரு. கதை தான். மாணிக்க வாசகரை குதிரை வாங்குவதற்காக 12,000 பொற்காசு கொடுத்து அனுப்புறாரு. அப்படி கொடுத்து அனுப்பிற அந்த காசை கொண்டு வந்து ஒரு திருப்பரந்துறையில கோயில் கட்டிட்டாரு. இறைவன் நாட்டு கொண்டு கோயில் கட்டுறாரு. குதிரையெல்லாம் வரலையேன்னு சொல்லி கொண்டு தலையில வச்சிடறாங்க மாணிக்க வாசகர். சரி, குதிரை வரலங்கிறது இருக்காது. இப்ப என்ன பண்ண சிவபெருமான் இங்க இருந்த நரிகள் எல்லாம் பரியாக்கி, நரியெல்லாம் பரியா குதிரையாக்கி சொல்லிட்டு குதிரையாக்கி கொண்டே விட்ட உடனே ஏற்கனவே இருந்த குதிரையோட இந்த குதிரையில கொண்டே கட்டி இரவு முழுதும் இருந்துட்டு எல்லாம் நரியலா மாறி இருக்கிற குதிரையெல்லாம் கட்டிட்டு ஓடி போச்சு. சரி, மேலும் வந்துருச்சு. மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு? வைகை ஆற்றில சுடுகின்ற மணல்ல கொண்டே போட்டாரு. எதிர்முத்திர பாண்டி மணல்ல கிடந்தா உடம்புல சட்டை இல்லாம முன்னாடி போட்டா எப்படி இருக்கும்? வெந்து தோல் உறிஞ்சிடும். அப்ப பார்த்தாரு இறைவன் தன்னுடைய வெத்தனுக்காக அருள் கொண்டு வைகை ஆற்றில வெள்ளப்பெருக்கு எடுத்து வர வைக்கிறேன். சரி, யாருக்காக? மாணிக்கவாசகருக்காக. அப்படி வெள்ளப்பெருக்கு எடுத்து இற வைக்கும் பொழுது வெள்ளத்துல அறையெல்லாம் உடைஞ்சி நீரெல்லாம் உள்ள வந்துருச்சு. மக்கள் குடியிருந்த இடத்துல. அப்ப வீட்டுக்கு ஒருவர் வந்து அணை கட்டணுங்கிறதுக்காக எல்லோரும் வீட்டுல இருந்து ஆண்கள் போனாங்க. ஆனால் வந்திங்கிற கிழவி மிகப்பெரிய சோபத்தை, அவளுக்கு ஆள் இல்லை. அப்பதான் என்ன பண்றாரு? புட்டு வை கேட்கிறாரு. புட்டு கொடு, உதிர்ந்த புட்டுகளை கொடு, இந்த புட்டை சாப்பிட்டுட்டு நான் அவனுக்காக வேலைக்கு போறேன். புட்டு கொடுத்து அந்த அம்மா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு போய் கொண்டு அவனை கூட தலைக்கு வச்சுட்டு தூங்கிட்டாரு. படுத்து கிடந்தாச்சு கூட தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு. அப்பதான் பார்த்தார்கள், என்னடா வந்திங்கிற கிழவிக்கு யார் வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது, வந்தா படுத்திருக்கான்னு தெரிஞ்சு வச்சுட்டாரு. எடுத்தார் பிரம்பை ஓங்கி அடித்தார் முதுகுல. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் பட்டதாம்.
வெற்றடையாத ஒரு வந்தியின் புலியானாய் தகப்பன் வேல் கொடுத்தாரு. வேல் கொடுத்த காரணம் எதுக்குன்னா உக்கிரபாண்டிய மன்னனுங்க இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க. உக்கிரபாண்டிய ஆட்சி செஞ்சு வருகிறாரு. ஆட்சி செய்யும் காலத்துல நாடு ரொம்ப செழிப்பா இருக்கு. ஏன்னா நீதியும் நியாயத்தோடும் மக்களை எந்த நேரமும் சந்தோஷத்தோட பாத்துக்கிறாரு. மழை வெள்ளத்துக்கு குறைவில்லை, செல்வ செழிப்புக்கு குறையில்லை. ஆறுகளும் கொடிகளும் மலர்களும் விவசாயமும் நல்ல நிறைஞ்சு இருக்குது. அஸ்வமேத யாகம் நடத்திட்டார். 67 யாகமா நடத்தி முடிச்சுட்டார். தேவேந்திரனே பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆத்தாடி இத்தனை யாகம் பண்ணிட்டா அவருக்கு ஒரு பயமும் வரும். இந்திர பதவி அடைந்து விடலாம் இல்லையா? அப்ப யார் யாகம் பண்றாங்களோ நிறைவு பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு இந்திர பதவி போயிடும். அப்ப இந்திரன் பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்ப வர்ணனை பார்த்து இந்திரன் சொல்றாரு, வர்ணா நல்ல மழையை பொழிஞ்சு அந்த இடத்தையே அழிக்கிறது. அப்ப இவர் என்ன செய்யறாரு? சுவருக்கு சொல்றாரு, வெள்ளப்பெருக்கு அதிகமா வந்துருச்சு, கடலே எழுந்து வர்ற மாதிரி இருக்கு, ஊருக்குள்ள அவ்வளவு தண்ணி வந்து அழிச்சிருமே சொன்ன கனவுல போய் சிவபெருமான் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி தண்ணி ஊருக்குள்ள வரப்போது ஊரை காப்பாத்தணும், அதுக்காக நீ என்ன செய்யற, நான் கொடுத்த வேளால அதை எடுத்து வீசி நிறுத்துன்னு சொல்றாரு. கனவுல சொல்லிட்டு சிவனடியாரா போய் அரண்மனை காவல் நிற்கிறார். அப்ப எந்திரிச்சு பாக்குறாரு, தந்தை கொடுத்த வேல் உக்கிரபாண்டியன் இருக்கு. தந்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் தான் முருகப்பெருமான். அவர் தான் இங்க உக்கிரபாண்டியன் வந்து ஆட்சி புரிஞ்சார். வேலை எடுத்து வீசுறாரு, அப்படியே எதிர்த்து வராம நின்னுச்சு நீர். அதுதான் அவர் ஆட்சி புரிஞ்சார். அதை வேல் கொண்டு சிதைத்தார் முருகப்பெருமான். முருகப்பெருமானே மதுரை மத்தியிலே உக்கிரபாண்டியனாக இருந்து ஆட்சி செய்தார். அவர் கொடுத்த அப்பா கொடுத்த வேலை வச்சு நீரை சிதைத்தார், மதுரை மதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் முருகன் கையில எப்பொழுதுமே ராஜ அலங்காரம் இருக்கும். ராஜ அலங்காரத்தின் பொழுது ஒரு கையில ஒரு தண்டம் இருக்கும், அந்த செங்கோல். அந்த செங்கோல்ல கிளி இருக்கும். அந்த கிளி யாரு? மீனாட்சி தோல்ல ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி யாரு? அதுதான் வாக்வாகினின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அவர் அப்சரஸ் பெண்ணு. அந்த வாக்வாகினியாக இருந்து மீனாட்சியினுடைய தோல்லை வந்து வருகின்ற பக்தனுடைய குறைகள் எல்லாம் கேட்டு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஏற்காதீங்க. காவலுக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. சுமக்க மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு ஏற்கனவே சொன்னோம். அருவம் உருவாகி ஆதியா பிரமாய் உண்டு, பிரம்மமாய் உண்ட ஜோதி பிரம்மதொருமணியாக கருணைக்கு முகங்களாரும் கரங்கர பண்ணிருந்தும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தார் உதித்திருந்த உலகம். என்ன மாப்பிள்ளைய சொல்லுங்கன்னா முருகன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவர்தான் மாப்பிள்ளை. ஐயா, அந்த தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்க என்ன முடியாது. கட்டிட்டா நான் காட்டுக்குள்ள